பைபிள் வசனம் சொல்றதுக்கே எனக்கு டைம் கரெக்ட் ஆகிடும். அதனால கிடைச்ச நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த முறை வரும்பொழுது ஒரு பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம் பண்ணேன்? சாத்தான் யார்? சாத்தான் யார்? எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா சாத்தான்? அதுல இருந்து நீங்க ஜெயிக்கிறீங்களா? அதுல இருந்து அதை பார்க்கும்போது ஜெயிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய தெய்வம் யார்? நம்முடைய கடவுள் யார்? நம்முடைய இறைவன் யார்? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்க யாரும் பேசக்கூடாது, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும். முதல்ல நம்முடைய கடவுள் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு மட்டும்தான் ஒரு கடவுளா? சொல்லுங்கள, சத்தமா சொல்லுங்கள. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர்தான் கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர்தான் தெய்வம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர்தான் ரட்சகர். அப்ப அவரை தவிர இந்த உலகத்துல வேற தெய்வமே இல்லை. அந்த தெய்வம் யார் என்று நாம் பார்க்க போகிறோம். யூடியூப்ல பார்க்கிற நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கும் பொருந்தும். நம்முடைய தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே, நம்முடைய சாமி யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கும்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். தானே? எது தெய்வம், எது சாமி, எது நம்முடைய கடவுள் அப்படின்னு தெரியாம நம்ம சாமி கும்பிட்டு இருக்கிறோம். நம்முடைய தெய்வம் யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்க நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. மார்க்கின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். 12:29. நல்ல படிங்க. மார்க்கின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29. மார்க் 12:29. எல்லாம் இயேசு இயேசுன்னு தான் சொல்லிருக்கீங்க, ஆனா படிச்சு முடிக்கல. படிங்க. யாரோ ஒருத்தர் மைக்ல படிங்களா? மைக்ல படிங்க. ஒரு நிமிஷம் இருக்குமா, யாரா ஒருத்தர் மைக்ல படிக்கட்டும். அப்பதான் மற்றவங்களுக்கும் தெளிவா புரியும். மார்க்கின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29, பக்கம் புதிய ஏற்பாட்டுல 67. ஹல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சொல்றது யாரு? ஆனா நீங்க யார சொன்னீங்க? ஆனா வசனம் என்ன சொல்றது? நம்ம அதுல அவரே இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே ஒரே தெய்வம் உண்டு என்று சொல்லி, நம்ம எல்லாருக்குமே ஒரே கர்த்தர் உண்டு என்று சொல்லி. ஆனால் தான் 32ல வாசிக்கும் போது பாருங்க, 32. அதற்கு வேதபாரகர், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு தேவன் இல்லை. ஒரே தெய்வம் உண்டு, அவருக்கு மேலும் தெய்வம் இல்ல, அவருக்கு கீழே தெய்வம் இல்ல, அவருக்கு சைடுல தெய்வம் இல்ல, அவரு பக்கத்துல தெய்வம் இல்ல. அவரை தவிர வேற தெய்வமே இல்ல. அவரை தவிர வேற கடவுளே இல்லை. ஆனா சொல்றவர் யார்தான்? சொல்லுங்களா? சொல்றவர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப அதான் வாதத்துல வாசிக்கும் போது யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 16:7 வாசிங்க. 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் உங்களிடத்தில் வரான். நான் போவேனாகி அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, நான் போகிறேன், நான் தேற்றரவாளை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நான் போகாதிருந்தால் வேறொரு தேற்றரவாளன் என்ன பண்ணுவதில்லை, வருவதில்லை என்று சொல்லுகிறார்.
அப்போ நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, தானியேல் இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் ஆராதித்த ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் அதான் பிதா, அதான் யெகோவா. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், யாக்கோபின் பிள்ளைங்க எத்தனை பேரு? 12 பேரு. இந்த 12 பேரு பண்ற பிரேயர் எப்படிதான் இருக்கு? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. பாத்துறீங்களா? அப்படின்னா என்னது? ஆபிரகாம் தான் தாத்தா, என் தாத்தாவின் தேவனு, எங்க அப்பாவின் தேவனு, என் பேர பிள்ளைங்க தேவனு. இதான் அதுக்கு அர்த்தம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கடவுளுடைய பேரு தெரியல. அப்ப கடவுளுடைய பேர் தெரியாதனால்தான் மோசே காலத்துல கேட்கிறாரு, மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் அழகா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீங்கள நானும் பேர் வைக்கிற அளவுக்கு கடவுள் அவ்வளவு கேவலமானவரு இல்ல. ஆனா இன்றைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பேரு மானவரையா பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப அதே பிதா, அதே யெகோவா அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். எங்க இருந்தாருன்னா வானத்துல இருந்தாரு. வானத்துல இருந்து எல்லாருக்கும் கட்டளையிடுவாரு. மோசே கிட்ட பேசுவாரு, எலியா கிட்ட பேசுவாரு, ஆபிரகாம் கிட்ட பேசுவாரு. வானத்துல தான் இருந்து பேசினாரு. அப்ப அங்க வானத்துல இருந்த தெய்வம் அப்படியே மனுஷ ரூபத்துல வராரு. அதே தெய்வம் தான் யார் ரூபத்துல வராரு? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. மனுஷ ரூபத்துல வராரு. அந்த மனுஷ ரூபம் தான் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து ரூபத்துல வந்த உடனே மேல இருக்கிற தெய்வம் அப்படியே பூமிக்கு வராரு. இயேசு கிறிஸ்துடைய ரூபத்துல மனுஷனுடைய சாயல் அப்படியே வராரு. இப்ப எல்லாரும் தெய்வமா யாரை கும்பிட ஆரம்பிச்சாங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ கும்பிட ஆரம்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்து இடத்துல போகும் பொழுது இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தொடுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பேசுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம். இயேசு கிறிஸ்து யார் வீட்டுக்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ரட்சிப்பு. அப்போ நல்லா கவனிங்க, அதே இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்றாரு, நான் போகிறேன், நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போ அதே இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிறாரு. அதே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வராரு. எந்த ரூபத்துல வராரு? சத்தமா சொல்லுங்க. மறுரூபத்துல வர்றாரு. எந்த ரூபம் அப்படின்னா அந்த தேற்றரவாளன் எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். பரிசுத்தாவி போல அவர்கள் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை போல இந்த பூமிக்குள்ள வந்துட்டாரு. அதே பிதாதான், அதே இயேசு கிறிஸ்து தான், அதே பரிசுத்தாவியானவர் தான். இப்ப அந்த பரிசுத்தாவி அதே தெய்வம் அந்த பூமிக்கு வந்த உடனே இப்ப அந்த தெய்வம் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப அந்த தெய்வம் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்களா. இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள இயேசு இருந்தாருன்னா நீங்க பாவம் பண்ணுவீங்களா? உங்களுக்குள்ள இயேசு இருந்தாருன்னா நீங்க அசிங்கமா பேசுவீங்களா? உங்களுக்குள்ள இயேசு இருந்தாருன்னா உங்களுடைய நட, உட, பாவனை, செயல், சிந்தனை மாறுமா? சொல்லுங்களா, மாறுமா? அப்ப உள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து, உள்ள இருக்கிற அந்த தெய்வம், உள்ள இருக்கிற அந்த கடவுள் உள்ள இருந்து பார்த்தாரு, யாரும் சரியில்லை. இப்போ உள்ள இருக்கிறவர் வெளியில வந்துட்டாரு. இப்போ உள்ள அவர் என்ன பண்ணல? இல்ல. இப்போ அந்த தெய்வம் எங்க இருக்கிறார்? முதல்ல வானத்துல இருந்தாரு, அப்புறம் மனுஷன் பக்கத்துல இருந்தாரு, அதே தெய்வம் உள்ள வந்துட்டார். இப்போ அந்த தெய்வம் எங்க இருக்கிறார்? இதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப நல்லா கவனிங்க, மேல இருக்கிற அதே தெய்வம் மனுஷ ரூபத்துல வந்தாரு. மனுஷ ரூபத்துல வந்த அதே தெய்வம் ஆவி ரூபத்துல வந்தாரு. ஆவியில வந்திருக்கிற அதே தெய்வம் இப்ப எப்படி வந்திருக்கிறார்? 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக.
படிமா. அவைகள் உபதேசத்துக்கும் ஆ. கடிந்து கொள்ளுதலுக்கும் ஆ. சீர்திருத்தலுக்கும் ஆ. நீதியை படிப்பிக்குதலுக்கும் ஆ. பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வசனத்துல தெளிவா வாசிக்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால அருளப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ள இருக்கிற தெய்வம் இப்ப எங்க வந்துட்டார்னா வார்த்தையின் மூலமாக வேத வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வாசிக்கும் போது யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்னவா உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. ஆல்ரெடி சத்திய ஆவியானவர் வந்துட்டாரு. இப்ப யார் அனுப்புறாரோ? வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த நிறைய இடத்துல சொல்லுவாங்க, பெற்றுக்கொள் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆவியானவர், இந்த சத்திய ஆவியானவரை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வசனத்துல வாசிக்கிறோம், அவரை யாரும் அறிய முடியாது. அவர் யாரும் பக்கத்துலதான் இருக்கிறாரு, அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் உங்க வீட்டுல தான் இருக்கிறாரு, அவரை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அந்த வேறொரு சத்திய தேற்றரவாளன் யார் அப்படின்னா வேதத்துல வாசிங்க பாப்போம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கயா. உம்முடைய, அந்த வசனத்துல தெளிவா சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே. இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? இப்ப கடவுள் யாரு? எங்க நீங்க வச்சிருக்கிற பைபிள் தாங்க அந்த கடவுள். அன்னைக்கு ஆண்டவர் வானத்துல இருந்தாரு, மேலக்கு அதே ஆண்டவர் கீழே வந்தாரு, அதே ஆண்டவர் உள்ள வந்தாரு, அதே ஆண்டவர் எப்படியா மாறிட்டாரு? பைபிளா மாறிட்டாருங்க. அப்ப அந்த கடவுள் உங்க வீட்டுல, எல்லார் வீட்டுல அந்த கடவுள் இருக்கிறாரு. ஆனா அவர் வீட்டுல இருக்கிறது யாருக்குமே தெரியல. எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம், கடவுளே கடவுளே கடவுளே, இங்க வருவாரா அங்க வருவாரா. ஆனா வசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் ஆக்கிறவர் யார் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், அதெல்லாம் டூப்பு, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பாஸ்டர் கேட்பாரு, நீ ஞானஸ்நானம் எடுக்கிறியா, இனிமேல் சினிமா தேட்டருக்கு போக மாட்டியா? நான் போக மாட்டேன் பாஸ்டர். ஞானஸ்நானம் எடுத்த உடனே மறுபடியும் சினிமா தேட்டருக்கு போகுது. அதே நாடகம், அதே சினிமா, அதே கெட்ட வார்த்தை, அதே சண்டை, அதே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதே போ. ஆனா உங்களை பரிசுத்தமாக்குறது யாரு தெரியுமாங்க? இந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். இந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? இப்ப வசனம் தாங்க அந்த கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்கயா, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அதனாலதான் யோவான்ல வாசிக்கிற, யோவான் 17:17 வாசிங்க. உம்முடைய சத்தியம். இல்ல, சங்கீதம் 119வது சங்கீதம் 149 வாசிங்க. 119 149. உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். 119வது சங்கீதம் 149. 142 படிங்க. உம்முடைய நீதி சத்தியம். போங்க. அப்ப இந்த பைபிள் உங்களுக்கு எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருக்கும் அந்த பைபிள் தாங்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் தாங்க நமக்கு கடவுள். வேதத்துல வாசிக்கும் போது அதுதான் சங்கீதம் 91:4 சொல்றாரு பாருங்களேன். சங்கீதம் 91:4 வாசிங்க.
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். என்னைக்கு நீங்க பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னில தான் உங்களுக்கு பிளஸிங்ஸா வரும். பைபிளை படிக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் வராது. அல்லேலூயா. நீங்க விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரசன்ஸ மட்டும் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையும் வராது. அப்ப எப்படி விடுதலை வரும்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சோதரமா நீங்க பார்ப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரு அம்மா சொல்லுச்சு, பாஸ்டர் எனக்கு அப்படியே எனக்கு ஒரே கட்டுகளா இருக்குது. அம்மா நீ பைபிள் படிச்சியா? இல்ல. அப்புறம் உன் ஜென்மத்துக்கு எந்த கட்டு பண்ணாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்களா, உழுந்து உழுந்து ஜெபம் பண்றாங்க. முழுவூர் ஜெபம், அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், காத்திருப்பு ஜெபம், சங்கிலி ஜெபம், சிறுவர்கள் ஜெபம், வாலிபர்கள் ஜெபம், விதவின் ஜெபம், ஆன்லைன் ஜெபம், பெண்லைன் ஜெபம், ஜூம் ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், போன ஜெபம், போகாத ஜெபம், சத்தவங்களுக்கு ஜெபம், எல்லா ஜெபம். இவ்வளவு ஜெபம் பண்ணியும் தேசத்துல ஒரு மாற்றமோ இல்ல. எப்படியா எழுப்புதல் வரும்? என்னைக்கு நீங்க பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க எழுப்புதல உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள நானும் பக்கத்துல இருக்கிற தெய்வத்தை, பக்கத்துல இருக்கிற ஆட்ட தோல் மேல வச்சுக்கிட்டு ஆட்டக்கான உட்கார்ந்து பண்ணிக்கிறோம், தேடி உட்கார்ந்து இருக்கிறோம். தெய்வம் எங்க இருக்கிறாரு? உன் பக்கத்துல இருக்கிறாரு. அவர்தான் தெய்வம், அவரே தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லலாமா? அதான் ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு மனுஷன் சொல்றாரு பாருங்களேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 7:28 பக்கத்துல சொல்லி படிச்சீங்கன்னா எல்லாரும் எடுப்பாங்க. 393வது பக்கம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, 26ல இருந்தே படிமா. அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம்? அடுத்தது, இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே, அதை சொல்லி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அப்ப இவங்க எதிர்பார்க்கிற, இந்த தாவீது எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறார். என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவரே, என் குடும்பம் எல்லாமே உங்களுடைய வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எல்லார் வீட்லயும் 10 பேர் இருப்பாங்கன்னா 10 பேர் வீட்லயும் 10 பைபிள் இருக்கும். ஆனா ஒத்த பைபிள் ஒருத்தர் எடுத்து படிக்க மாட்டாங்க. கடந்த நாள்ல நிஜம் டிவில ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்டர் வர்றாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க எல்லாம் நிஜம் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்காதனால நான் சொல்றேன். ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு விசிட்டிங் வருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டருக்கு ஒரு 4 ஸ்பூன்ல, புது ஸ்பூன்ல அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டருக்கு டீ போடணுமேன்னு சொல்லி டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா டேபிள்ல 4 ஸ்பூன் இருக்கும், ஒரு ஸ்பூன் காணாம போயிடும். என்னங்க, ஸ்பூனு காணாம போயிடுச்சுங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, ஸ்பூனு காணோம். எனக்கு நம்ம பாஸ்டர் மேல தான் டவுட்டா இருக்குது. பாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு, ஸ்பூனை
தூக்கிட்டு போயிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஐயா கோச்சுக்குவாரு. நீ என்ன பாஸ்டர் ஸ்பூனை தூக்கிட்டு போயிட்டாரு திடீர்னு போயிட்டாருன்னு சொல்லிட்டியே அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்லங்க பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிட்டாரு அச்சு சொல்லுவேன், நான் அவர்கிட்ட கேட்க போறேன், இல்லடின்னா உனக்கு வேற செட்டு கூட வாங்கி தரேன், தயவு செய்து பாஸ்டர் ஸ்பூனை என்ன பண்ணாத கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல என் மனசு ஆறல, இப்படிப்பட்ட ஊழியக்காரர் வந்து இப்படி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு ஸ்பூனை திருடின்னு போலாம், நான் கேட்கறதே சரின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க ஊழியக்காரர்கிட்ட. ஐயா சோதரையா சோதரையா ஒன்னும் இல்லையா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எங்க டேபிள் மேல ஒரு ஸ்பூனை காணோம், அது நீங்க எடுத்தீங்களாயான்னு கேக்குது. அதுக்கு அந்த பாஸ்டர் சொல்ற, ஆமா சிஸ்டர் நான் தான் எடுத்தேன், அந்த ஸ்பூனை நான் தான் எடுத்தேன், எடுத்து உன் பைபிள்ல வச்சுட்டு வந்திருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னாரு. எடுத்து எங்க வச்சுட்டு வந்துக்கிறேன், உன் பைபிள்ல வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னே. அப்பதான் அந்த அம்மாவுக்கு புரியுது, அது முன்னாடியே டெய்லியும் பைபிள் படிச்சுன்னா ஸ்பூன் பைபிள்ல இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா தான் கண்ணோட்டத்துல இருக்குது, அது எங்க பைபிள் படிக்கிறது, அதுதான் பாஸ்டர் கான்செப்ட்ல இருக்குது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல வளர்ந்தவங்க. எங்க பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் குடும்பமா ஜபம் பண்ணணும், குடும்பமா ஆளுக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும். எங்க வீட்டுல படம் சொன்னாதான் ஒரு முட்டை கிடைக்கும், 2 வசனம் மனப்படம் சொன்னா 2 முட்டை கிடைக்கும். அப்படிதான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீ முட்டை தின்றியோ, நீ வசனம் படிக்கிறியோ இல்லையோ, உனக்கு தட்டு நிறைய சோத்த போற நல்ல முட்டை கறி வச்சுதான் தின்னுட்டு தூங்கு பண்றோம். அதனாலதான் இன்னும் நம்ம எல்லாம் வயிறு பெருத்து போயிட்டு பசங்க சொங்கிமா இருக்கிறாங்க, ஒரு பிரிஸ்கால இருக்க மாட்டாங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருக்கிற படிப்பை விட இந்த பைபிளை எந்த நபர் எவ்வளவு வாசிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார். இங்க பிரசங்கம் பண்ண ரொம்ப படிச்ச பட்டதாரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தமிழ் தகராறு, ஆங்கிலம் ஆகாது, கணக்கு கஷ்டம், அறிவியல் அறியாது, புவியியல் புரியாது. இவ்வளவு ஒரு முட்டாளாக மனசாம்பிரனாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த, ஆனா இந்த பைபிளை படிக்க 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 இந்த இறைவனிடத்துல நான் பேச 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 இந்த இறைவனை மாற்றி விட்டார். என் நட மாறுச்சு, உட மாறுச்சு, ஸ்டைல் மாறுச்சு, பேச்சு பாவனை எல்லாம் மாறுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போறதுக்கு யார் தெரியுமாங்க காரணம்? யார் தெரியுமா காரணம்? யாரு? படிங்க யோவான் சுவிசேஷம் 8:44. யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரா? யாரு? சத்தமா சொல்லுங்க. படிமா படிமா. எல்லாம் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் தெரியுமா, நான் சொல்ல வசனத்தை பாக்குறீங்க பத்தியா, நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு ஜோக் ஆகுதுங்க. உண்மையதான் சொல்றேன், நீங்க வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனமே தெரியல, இங்க ஜபான் எங்க ஓடுது, அங்க ஜபான் எங்க ஓடுது, கடவுளை வீட்டுல வச்சுக்கிட்டு படி. 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால். என்னவா? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கிறது இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிப்பதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? எத்தனை பேருக்கு புரிஞ்சது அந்த வசனம்? 44 படிங்க. உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். என்னவா? யார் பிதா? அவங்களுக்கு பிசாச பெத்தாரு. யார் பெத்தது? பேசுங்க, நீங்களும் பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுனா உங்களுக்கு புரியும். உங்க பிதாக்கள் யாரு நான் சொல்லட்டுங்களா? ஒண்ணு உங்க அப்பா, இன்னொன்னு உங்க பாஸ்டர். இன்னும் நிறைய பேர் கெட்டு போறது பாஸ்டர் தான் தெரியுமா?
அதனால தான் பாருங்களா, உங்க பாஸ்டர் நல்ல மனுஷன். சிலர் பாத்தீங்கன்னா துட்டுக்கு வேலை செய்யறவங்க, காசு எப்ப பார்த்தாலும் காணி கொடு காணி கொடு காணி கொடு காணி கொடு காணி கொடு. நீ பைபிள சொன்ன உன்னை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தரை சித்தம் போது அந்த நாளைக்கு சொல்றேன். வசனம் தெளிவா சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போனது ஊழியக்காரங்கள தான். இன்னைக்கு உலகமே கெட்டு போகுது. கடவுளை பற்றி சொல்றேன் 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 சொல்லிட்டு யூடியூப் எடுத்தாலே அசிங்கமா இருக்கு. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அதனால தான் பரவாயில்ல, ஐயோ எங்க பாஸ்டர் என்ன சொல்ற நாங்க அதான் கேட்போம். பாஸ்டர் சொல்றதை கேட்காத, பைபிள் சொல்றதை கேளு. எங்க பிஷப் சொல்றதான் கேட்பேன், எங்க சுவிசேஷம் சொல்றதான் கேட்பேன், அவர் சொல்றதான் கேட்பேன், இவர் சொல்றதான் கேட்பேன். யார் சொல்றதான் கேட்காத, பைபிள் என்ன சொல்றதோ அதை கேளுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு நாள் அப்படிதான் ஒரு இடத்துல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி இருந்தாரு. நீங்கள் இப்போது இருக்கிறது பார்க்கலாம், கர்த்தர் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி இருந்தாரு. நான் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போனேன், பிரதர் இங்க வந்து ஒருத்தர் 2 பொண்டாட்டிக்கார் வந்திருக்கிறாரு, இப்ப அந்த வசனம் அவர்கிட்ட பேசும். எப்படி பேசும்? ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நான் இப்ப இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு, எனக்கு 2 பொண்டாட்டில எனக்கு 10 பொண்டாட்டி தர போறாரு. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? உண்மையா பொய்யா? ஐயோ நீ இப்போது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு தட வந்திருப்பான். ஐயோ கர்த்தர் கிட்ட பேசிட்டாரு, நான் இது வரைக்கும் 1000 மடங்கு நான் திருட போறேன். கரெக்டா இல்லையா? அது யாருக்கு சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது? அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்கும் தெய்வமே இந்த பைபிள் தாங்க. இந்த பைபிள்ல தான் அதே இயேசு கிறிஸ்து இந்த பைபிள் தான், அதே பிதா இந்த பைபிள் தான், அதே ஹோலி ஸ்பிரிட்டும் இதே பைபிள் தான். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும், நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க பைபிளை படிக்காத வரைக்கும் உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களை மாற்றம் வராது, உன் பேர பிள்ளைங்களுக்குள்ள மாற்றம் வராது, உன் கணவனுக்குள்ள மாற்றம் வராது, மாற்றம் வரவே வராது. ஜபம் பண்ணா போதும், ஜபம் பண்ணா போதும். ராங் டீச்சிங். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நமக்கு மதமா மார்க்கமா? சத்தமா சொல்லுங்க. என்ன மார்க்கம்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவ மார்க்கம். நமது மதமா மார்க்கமா? மார்க்கம். எந்த மார்க்கம்? அப்ப கிறிஸ்து எந்த மார்க்கம் சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இது நிறைய பேருக்கு அதான் சொல்றேன், நீங்க பைபிளை நல்லா உன்னிப்பா படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே நான் ஆராதிக்கிறவர் மதம் பிடிச்சவர் அல்ல, அவர் மார்க்கத்தை உண்டாக்கினவர். மார்க்கம் உடனே கிறிஸ்தவ மார்க்கம் பிடிச்சிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்? அது கிறிஸ்தவ மார்க்கமா? வாசிங்க 2 பேதுரு 2:2 நம்ம என்ன மார்க்கம் தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் என்ன மார்க்கம் தெரிஞ்சாதான் நம்ம வாழ்றதுக்கு கரெக்டா இருக்கும். வாசிங்க 2 பேதுரு 2:2 அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அண்டர்லைன் பண்ணிக்க. இப்ப ஏசு எந்த மார்க்கம் சொல்லுங்க? சத்திய மார்க்கம். ஏசு அதிகமா பேசுற வார்த்தை என்ன வார்த்தை? சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சொல்லிக் கொடுத்த, எனக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா இந்த சத்தியம் தாங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இப்ப நம்ம என்ன மார்க்கம்? சத்தமா சொல்லுங்க. என் மார்க்கம் இந்த பைபிள் தான் என் மார்க்கம். இந்த பைபிள் தான் என் மார்க்கம். இந்த பைபிள் தான் மார்க்கம். இந்த பைபிள் என்ன ஒண்ணுமே இல்லை. இந்த பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மதமா மதம் 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 பேசி கிடக்குறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் நான் சொல்றேன், நம்முடைய மார்க்கம் மதம் அல்ல, அது சத்திய மார்க்கம். அந்த சத்திய மார்க்கத்தில் வாழ்ந்தவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
உங்களுக்கு என்ன மார்க்கமோ? சத்திய மார்க்கத்தை எல்லாரும் என்ன தெரியுமா பண்றாங்க? நீதிமொழிகள் 23வது வசனம். இந்த சத்திய மார்க்கத்தை என்ன பண்றாங்க பாருங்க. நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. என்னவா? சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. இன்னைக்கு விற்கிறாங்களா இல்லையா? விற்கிறதுக்குனே வராங்க நிறைய பேரு. இல்ல யூடியூப் எடுத்தாலும் வாங்கிக்கோன்னு என்னத்த வாங்குறது? சத்தியத்தை எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாதான் நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன். நீங்க காணிக்க கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கனாலும் ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வாய்ப்புல சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினார். சத்தியத்தை வாங்கு, விற்காது. எங்க நீங்க எடுத்தால எல்லாரும் வித்து கிடக்குறாங்க. சேல்ஸ். அந்த தீத்துல சொல்லுவார், ஆதாய தொழிலுக்காக செய்கிறார்கள். தொழிலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதே வேதத்துல வாசிக்கும் போது வாசிங்க பார்ப்போம். யோவானின் சுவிசேஷம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நல்ல கவனிங்க. பைபிளை படிக்கிறவனை எந்த பாவங்களும் தொடுவதில்லை. நான் சொல்ல புரியுதா? ஏமா உங்களுக்கு புரிஞ்சிச்சலாமா? பாஸ்டர் எனக்கு பைபிள் படிக்க தெரியாது பாஸ்டர். ஏன்னா வாட்ஸ்அப்ல இடத்துலாம் படிக்கிறீங்க. ரோட்ல யாருன்னா காகிதம் கொடுத்தா அதை வாங்கி படிக்கிற. பைபிள் படிக்க முடியாது. உன் பிள்ளைய இப்பத்துல பைபிள் படிக்கிறது கற்றுக்கொடு. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைவாக அல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படையாகவே இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை தான் உங்க வேலை. உன் பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை சொல்லிக் கொடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கூட ஐயா சொல்ல போறேன். இனிமேல் உங்க வீட்டுல யாரெல்லாம் பசங்க வச்சிருக்கிறீங்களோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முன்னாடி வந்து ஒரு 7 நாளைக்கு 7 வசனத்தை மனப்பாடமா சொல்லணும்னு சொல்ல போறேன். எந்த ஒரு வருஷத்துல எந்த பிள்ளைங்க அதிகமான வசனம் சொல்றோம் அதுக்கு ஒரு gift, ஸ்பெஷல் gift கொடுக்கணும். அந்த பிள்ளைய ஊழியக்காரனா கர்த்தர் மாத்திடுவார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணி பின்வாங்கி போயிட்டாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணி கடவுள் யாருன்னு ருத்ராஜ் கொட்டெல்லாம் போட்டாங்க ஊழியக்காரங்களே. சர்ச்சை விட்டு பின்வாங்கி குடிகாரனா போயிட்டாங்க. தவறான தொழில போயிட்டாங்க. பாவத்தை விட்டு வந்தவங்க மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு உண்மையான தெய்வம் யார் என்று இதான் காரணம். இப்போ சொல்லுங்க, உங்க தெய்வம் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்களேன், எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? உங்க கையில வச்சிருக்கிறீங்க பாருங்க. அவரை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஸ்லாங் கூட மாறிடும், உங்க பேச்சு மாறும். அதனால வசனத்துல தெளிவா வாசிக்கிறோம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க 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 உங்களுக்குள்ள என்ன இருக்காது? சொல்லுங்களேன், பாவம். உங்க வீட்டுல கூட பாவம் இருக்காது. வாசிங்க அடுத்து வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நீங்க பைபிள் படிக்கலனால குடிகாரனுக்கு சமம்ட்டாரு. உன் பிள்ளைங்க பைபிள் படிக்கலனால உங்களுக்கு சமம்ட்டாரு. உன் பொண்ணு பைபிள் படிக்கலனால விபச்சாரிக்கு சமம்ட்டாரு. உங்களுடைய குடும்பத்துல தேவனுடைய வார்த்தை என்ற சத்தம் உங்க வீட்டுல இல்லை என்று சொன்னா அது பாவத்துக்கு சமம் என்று சொல்லிவிட்டார். அப்ப வசனத்தை தெளிவாக வாசிக்கிற நீங்களும் நானும்
எந்த குடும்பத்துல இன்னைக்கு நல்ல கவனிங்களா, ஜெபம் பண்ணா நமக்கு தூக்கமே வராது, எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம். ஆனா பைபிள் எடுத்து படிக்கும் போது கண்ணுல கண்ணீர் வரும், வாயில கொட்டாய் வரும். பாத்துறீங்களா? அப்பவே புரிஞ்சுக்கலாம் உனக்குள்ள இருக்கிறது என்னதுன்னு. உள்ள வேற வெளியில வந்துட்டாரு. மறுபடியும் நீ அவர்கிட்ட பேச 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 நீ பேச அவர் உன்னை பேசுவார். ஜெபம் என்பது ஒண்ணு இல்ல, கவனிங்களா. இப்ப நம்ம ஐயா இருக்கிறாரு, அவங்க பையன் இருக்கிறான். இப்ப அந்த பையன் வந்து தனியா உட்காந்துன்னு, அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டணும்பா, அப்பா எனக்கு நோட்டு வாங்கணும்பா, அப்பா எனக்கு அது வாங்கணும்பா, அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டாரு. என்ன சொல்லுவாரு அவங்க பையனை? என்ன சொல்லுவாரு? பையன் லூசு மாதிரி ஆயிட்டான் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதி பேர் லூசா தாங்க ஆயிட்டாங்க, தெரியுமா? சும்மா பைபிளை ஓர வச்சுட்டு அப்பா 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 நினைக்கிறீங்க. அதனால ஒரு மாற்றமா? ஜபமான பிரசன்ஸை மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும், பிளெஸிங்ஸ் எல்லாம் வராது. ஆனா வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலோடு வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அதான் கலாத்தியர் பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல. சீக்கிரம் வாசிங்க, கலாத்தியர் 2:5 வாசிங்க. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி அப்ப நல்ல கவனிங்க. சுவிசேஷத்தின் சத்தியத்தை சொல்லணுமா? அப்படின்னா என்னது? நீங்களும் நானும் சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும்? எல்லாருக்கும் போயிட்டு இந்த பைபிளை சொல்லணும். இதாங்க ஊழியம். இன்னைக்கு யாரும் பைபிள் எல்லாம் சொல்றதுல எத்தவனையோ சர்ச்சு கட்டலங்க, அதை கட்டலங்க, எங்களுக்கு வீடு இல்லைங்க, எங்களுக்கு ஆத்துமா இல்லைங்க, எங்களுக்கு அது இல்லைங்க. இல்லங்க இல்லங்க இல்லங்க, நீ பைபிளை நீ சொல்லி பாரு, உன் வீட்டை கத்தனை ஆசீர்வதிப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களா, ஒரு ஆமென் சொல்லுங்களா, இன்னும் சத்தமா சொல்லுங்களா, இன்னும் சத்தமா சொல்லுங்களா. அப்ப நீங்களும் நானும் சுவிசேஷமாக வீடு வீடாக தெரு தெருவாக சந்து சந்தாக சொல்லக்கூடிய ஒரே சுவிசேஷத்தின் வார்த்தை அது இந்த வேத புத்தகம் மாத்திரமே. ஆனா இந்த பைபிளை யாரும் என்ன பண்றது இல்ல, சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கே சொல்றது கிடையாது, அப்புறம் இந்த ரோட்ல இருக்கிறவங்களுக்கு போய் சொல்றது. இந்த பைபிளை 4 பேருக்கு போய் சொல்லுங்க, இந்த வசனத்தை 4 பேருக்கு போதீங்க. அதனாலதான் அழகா சொல்றாரு யோவானின் சுவிசேஷம் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிங்க. 3 யோவான் 1ல இருந்து வாசிங்க. 3 யோவான் பக்கம் 331 புதிய ஏற்பாடு. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யார பிளஸ் பண்றாரு? என்னைக்கு வேத வசனத்தை வாசிக்கிறானோ கர்த்தர் அவனை தானே பிளஸ் பண்றாரு. அது வரைக்கும் பிளஸிங்ஸ் வராது, அப்புறம் வரவே வராது. ஒருத்தர் சொல்றாரு எனக்கு கேமரா பிடிக்கிற ஊழியங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கேமரா பிடி அதை பிடிலாம் சொல்லல, ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு எல்லாருக்கும் இந்த வசனத்தை சொல்லு, இந்த வேத புத்தகத்தை மற்றவர்களுக்கு போதி. அப்ப நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் மேல இருந்துகிட்டே பேசுறாரு. அப்படிதானே? அதே புதிய ஏற்பாட்டு காலத்துல மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கூட இருந்துகிட்டே பேசுறாரு. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்குள்ள இருந்துகிட்டே பேசுறாரு. அவருக்குள்ள இருந்து பேசக்கூடிய ரட்சிப்புக்கு நடத்தப்பட்டவர் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால்தான் அதிகமான வார்த்தைகள் அவர் சொல்லுவாரு. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவியானவர், உங்களுக்குள்ளன்னுவாரு. ஆனா அதே தெய்வம் இப்ப நமக்குள்ள இருக்கிற தெய்வம் இப்ப எப்படி வந்துட்டாரு? எந்த ரூபத்துல இருக்காரு சொல்லுங்க? இப்ப எந்த ரூபத்துல இருக்காரு? பைபிள் வார்த்தை வேதம்.
இப்ப நம்ம தெய்வம் உங்க பக்கத்துல, இந்த தெய்வத்து மேலதான் எந்திரிச்சு உட்காந்துக்கிறது, இந்த தெய்வத்து மேலதான் தலகாணி மாதிரி வச்சுக்கிறது, இந்த தெய்வத்து மேலதான் போன் வைக்கிறது, இந்த தெய்வத்து மேலதான் முக தச்சுட்டு கட்சி வைக்கிறது, இந்த தெய்வத்து மேலதான். என்னையா இது? என்ன என்ன என்னையா? நீ ஒரு புது ட்ரெஸ் போட்டு ஏதாவது வச்ச ஒரு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்ப இந்த வேத புத்தகத்து மேல என்னென்னமா வைக்கிறோமே. ஒரு ட்ரெஸ்ல ஒரு அழுக்கு பட்டா உனக்கு ரோசம் கோவம் வருது, ஆனா வேத புத்தகத்தை அழுக்காக வச்சிருக்கீங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் பிளஸ் பண்ண மாட்டாரு. இந்த யோவான் யாருன்னா இயேசுவோட கூட இருந்தவர். அவர் சொன்னாரு, சத்தியத்துல வாழ்கிறதுனால நான் உன்னை பிளஸ் பண்றேன்றாரு. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க. சகோதரர் வந்து சத்தியத்துல நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மை சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்த யாவற்றையும் இதெல்லாம் வீட்டுல படிச்சு பாருங்க. நான் சொல்றேன், பைபிள் படிக்கிறவங்களுக்கு அவங்க தாங்க அன்பா இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு கோவமே வராது. பெர்க்மன் செய்ய முகத்தை பாத்துறீங்களா? அப்படியே சிரிச்சுட்டே இருப்பார். பாத்துறீங்களா? அவர் பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்மளாம் சிரிச்சா விருப்பம் வரும். பல்ல கடுத்து போய் இழிக்குது பாரு, இழிக்குதுன்னு. ஆனா அவர் அழகா சிரிப்பார். அப்படியே ஆமென் அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் வசனத்தை வாசிக்க 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 அவருக்குள்ள கர்த்தர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க எப்பவுமே எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பீங்க. நல்ல பைபிள் படிக்கிறவங்க வாயில கெட்ட வார்த்தை வராது. நல்ல பைபிள் படிக்கிறவங்க வார்த்தையில ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நல்ல பைபிள் படிக்கிறவங்க முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்ஸா இருக்கும். நம்மளும் பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம், ஒரு பிரசன்ஸும் வர மாட்டுது. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் இந்த பைபிளை நல்லா படிக்கணும். இரண்டாவது, இந்த பைபிள் பிரகாரம் வாழணும். மூணாவது, நீங்க வாழ்றத மத்தவங்களுக்கு சொல்லணும். எப்படி? புரியுதுங்களா நான் சொல்றது? முதல்ல சத்தியத்தை நல்லா படிக்கணும், நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பைபிள் படிக்காதவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? வாசிங்களா, ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? பைபிள் படிக்காதவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, யோவானின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 49. வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இதுக்கு ஒரு அல்லேலூயாவா? இதுக்கே ஒரு அல்லேலூயாவா? இன்னைக்கு எத்தனை பேருங்க பைபிள் படிச்சீங்க? அவ்வளவு பாத்தீங்களா? இவ்வளவு பேர். சரி, எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்கன்னா எல்லாரும் கை தூக்குறீங்க. ஆண்டவரே, சாப்பிடும் போது ஜெபம் பண்ண, உட்காரும் போது ஜெபம் பண்ண, தூங்கும் போது ஜெபம் பண்ண, நிற்கும் போது ஜெபம் பண்ண, நடக்கும் போது ஜெபம் பண்ண, படுக்கும் போது ஜெபம் பண்ண. ஒரு பையன் வந்தான், பாஸ்டர் நான் 10th பாஸ் பண்ண பாஸ்டர். தம்பி ஒன்னும் இல்லப்பா, நான் உனக்கு ஜெபம் பண்றேன், ஆனா கர்த்தர் சொல்றா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த 4 அதிகாரத்தை நீ சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டா நீ பாஸ் ஆயிடுவானே, ஒருவேளை நீ படிக்கல ஃபெயில் ஆயிடுவான்ட்டு. இதான் தீர்க்க தரிசனம். இப்ப படிப்பா படிக்க மாட்டானா? சொல்லுங்களேன். கண்டிப்பா படிப்பான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாங்கெல்லாம் காசுக்கு ஊழியம் செய்யறோம் இல்லைங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோங்க. இந்த நோக்கமே வசனத்தை தான் சொல்லணும். அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு அழகா சொல்றாரு, வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீதிமொழி ரொம்ப அழகா சொல்லுவார். 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க. நீதிமொழி 28:9. நீதிமொழி 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபம் அருவருப்பான். எங்க சர்ச்சில் ஒரு பாட்டி இருந்தாங்க.
அந்த பாட்டிக்கு நான் ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். இந்த பாட்டி உள்ளத்துல கர்த்தர் பேசிட்டாரு. உடனே அடுத்த வாரம் வந்தாங்க அந்த பாட்டி. ஐயா, நான் ஒரு நாளைக்கு ஒரு முறை பைபிளை படிச்சிருவேன். என்னவா? ஒரு நாளைக்கு ஒரு முறை நான் பைபிளே படிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, பாட்டி இவ்வளவு பைபிள் ஆர்வமா இருக்குது. நான் அந்த பாட்டிக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. எனக்கு அந்த பாட்டிக்கு 90 வயசு இருக்கும். எனக்கு பைபிள் வாங்கி கொடுங்க, ஏன் நான் பைபிள் படிக்கணும்னுச்சு. இத்தனைக்கு 1000 படிக்க தெரியாது. உடனே 90 வயசு பாட்டி கேட்குது, நம்ம எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு. நல்ல ஒரு பைபிள் வயசானதெல்லாம் பார்க்கல, எனக்கு காஸ்ட்லியானது. ஏன்னா ஒரு ஆயா ஒரு ஆத்மா போதே ஆயாக்கு புது பைபிள் காஸ்ட்லியான பெரிய எழுத்து பைபிள் வாங்கி கொடுத்தேன். உடனே அந்த ஆயா படிச்சது 30 நாள்ல முடிச்சிருச்சு. நான் கேட்டேன், ஐயா ஒரு நாள் எப்படி நீ பைபிள் படிக்கிற? ஒன்னும் இல்லப்பா, என் அப்பா தான். ஒன்னும் இல்லப்பா, நான் நேரம் முட்டி போடுவேன். இங்க ஒரு முத்தம், அடுத்தது பேப்பர் திருப்பேன். இங்க ஒரு முத்தம், இங்க ஒரு முத்தம், அடுத்தது திருப்பேன். இங்க ஒரு முத்தம், இங்க எவ்வளவு பெரிய மிராக்கல்ல. நம்ம என்ன போனோம், படிக்க தெரியல ஏமாத்துல சொல்லி வைப்போம். ஆனா 1000 ரூபாய் நோட்டை கூட 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். 2000 ரூபாய் தானே நான் கேட்டேன். அதெல்லாம் மட்டும் கரெக்டா கண்ணுக்கு தருது. படிக்க தெரியல. இன்னைக்கு பைபிளை படிக்கிறதுக்கு நிறைய ஆப்லாம் வந்துருக்குது. அந்த பைபிளை போட்டு விட்டு அந்த வசனம் உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வருஷத்துல இருந்து இதாங்க உங்க தரிசனம். சும்மா நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டு போக இல்ல. உங்களுக்கு கர்த்தர் அப்படி பண்ணுவார். உங்களை எப்படி ஆவீங்க? நீங்க வாழ ஆவீங்க, நீங்க தலையாவீங்க, உங்க கை கால நீட்டில் இருக்கும், உங்களுக்கு புடைச்சிட்டு இருக்கும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வசனத்தை எல்லாருக்கும் போய் சொல்லு. இந்த வசனத்தை நீ படி. இந்த வசனத்தின் பிரகாரம் வாழு. இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நம்மளை வாழ வைக்கிறது. உண்மையா சொல்றேன், இந்த பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா போர் அடிக்கும் தான். ஆரம்பத்துல போர் அடிக்கும் தான். இவன் அவனை பெற்றான், இவனை பெற்றான், அவனை எடுத்து யாரை பெற்றான்னு சொல்லிட்டு எடுத்து ஓட வச்சிடணும். கரெக்டாங்க? கரெக்டா இல்லையா? எடுத்த உடனே 4ஆம் வகுப்புல ஒரு நாள் அப்படிதான் பையன் பைபிள் படிக்க சொன்னாரு பாஸ்டர். உடனே பையன் இன்டர்வியூக்கு போனோம். மூடிட்டான். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு போறப்போ எனக்கு நல்ல வசனத்தை காண்பிங்கப்போ. ஆண்டவரே, நான் பைபிளை திறந்து எந்த வசனத்தை தொடுகிறேனோ அந்த வசன வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. நான் கண்ண மூடினே தொடுகிறேன் ஆண்டவர். கண்ண மூடினே திறந்தான். அதுல போடுறது யூதாஸ் நான்று கொண்டு சேர்த்தான். இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இன்டர்வியூ போறோமே, எடுத்த உடனே ஆண்டவர் நான் இப்படி பேசிட்டாரு, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு. இல்ல ஆண்டவரே, இன்னொரு வாட்டி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உடனே மூடிட்டாரு. ஆண்டவரே, என்னோடு கூட பேசுகிறவர் அந்த யூதாஸ் தானப்பா, வேற எதனால சொல்லுங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. அப்படியே கண்ண முடின்னு தொடராரு. பார்த்தா நீயும் அப்படியே செய்வாயாக. என்ன ஆண்டவரே, இவ்வளவு என் நிலைமை மோசமா போயிடுச்சு, நான் என்ன செய்வது? இன்னைக்கு நான் இன்டர்வியூல எப்படியாவது நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. மறுபடியும் மூடுறான். மறுபடியும் கண்ண மூடி என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. இதான் லாஸ்ட் சான்ஸ். தொட்டு போகிறான். செய்வதை சீக்கிரம் செய். முடிச்சா? ஜோசிய புக் இல்லைங்க பைபிள். உங்களுக்கு புது ட்ரெஸ் வேணும்னா அந்த பைபிளை படி, புது ட்ரெஸ் கிடைக்கும். உங்களுக்கு போன் வேணும்னா அந்த பைபிளை படி, உங்க போன் கிடைக்கும். உங்களுக்கு நிம்மதி வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணுமா, இயேசு கிறிஸ்து யார் தெரியுமாங்க? இவர் தாங்க இயேசு. பிதா யார் தெரியுமாங்க? இவர் தாங்க பிதா. ஆவியானவர் யார் தெரியுமாங்க? இவர் தாங்க ஆவியானவர். இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக 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 ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவார். ஒரு பக்தன் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எரேமியா அந்த வார்த்தையை கண்ட உடனே உட்கொள்ள சொன்னாரு. இப்படி சர்ச்சில பிரசங்கம் ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, வசனத்தை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி டெய்லி ஒரு பேப்பரை கிழிச்சு தின்றது. அது இல்ல, எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க சும்மா இல்ல ஒன்னில இந்த பேக ஜோலர் பேக் ஒன்று மாட்டிக்கினேன். எங்க போற? சொல்லுக்கு போறேன். எப்ப கேளு, எங்க போற? அமாவாசை சமத்துக்கு போறேன். எங்க போற? நைட் ப்ரேயருக்கு போறேன். எங்க போற? இங்க ஒயன்ஸ்ல கூப்பிடுறாங்க. எங்க போற? இங்க கனமாப்பட்டில கூப்பிடுறாங்க. ஏன் சுடுகாட்டுக்கு எங்க போற? எங்கயாவது போறேன். நீ எங்க போக தேவையில்ல. ஏமாற இருக்கிற வரைக்கும்
சொல்லுங்களேன். ஏமாத்திரம் இருந்துதான் இருப்பான். நீங்களாம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாங்களாம் முட்டாளாயிடுவோம். நீங்க பைபிள் படிக்காத வரைக்கும் நாங்க ஞானி. நான் சொல்றது புரியுதா? நீங்க குறுக்கு கேள்வி பைபிள்ல வந்து நிறைய படிக்காத வரைக்கும், நீங்க பைபிள் படிக்காத வரைக்கும் நீங்க எல்லாம் முட்டாள் தான், நாங்கெல்லாம் ஞானிகள். ஆனா நீங்களாம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்க தாங்க முட்டாளு. கண்ணாடி போட்டுக்கிறனால நாங்க முட்டாளு. இன்னையில இருந்து இது எத்தனை நாள் ஜெபம்? 50 நாள் ஜெபம் தானே. 50 நாள்ல எப்படியாவது புதிய பாடம் படிச்சு முடிக்கணும் ஒரு தீர்மானம் எடு. ஒரு வாட்டி படிச்சுட்டு ஓர வச்சிடக்கூடாது. இதாங்க தெய்வம். நம்ம சாமி இவர்தான். நம்ம சாமி யாரு? இவர்தாங்க நம்ம சாமி. பாஸ்டர் சொல்லிட்டாரு நம்ம சாமி ஒன்னே எத்துமே இரவாங்கத்துல வச்சு மெழுகத்துக்கு வந்து ஊதுவதுக்கு வந்து இப்படி விபூதி அடிச்சிடக்கூடாது. அவருக்கு அப்படி அடிச்சிடக்கூடாது. நம்ம சாமி கிட்ட பேசணும். இல்ல படிக்க தெரியாதவங்களுக்கு தாங்க ஜபம். படிக்க தெரியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு தாங்க ஜபம். கண்ணு தெரியாதவங்களுக்கு தாங்க ஜபம். கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு, படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு ஏதாவது சாமி? வேதம் தாங்க சாமி. இத போய் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. நம்ம சாமி யாருன்னே தெரியாம சினிமா நடிகர் ஒருத்தர் நடிச்சிருப்பான் இயேசுநாதன் மாதிரி. உடனே அவன மாதிரி செஞ்சதுல வீட்டுல மாட்டிக்கும். இவர் தாங்க இயேசுனாரு. பாத்துறீங்களா? நிறைய பேர் வீட்டுல ஏசப்பா போட்டோ இருக்கும். பாத்துறீங்களா? ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க பெரிய ஏசப்பா போட்டோ மாட்டி வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன் யாருங்க இவர் அப்படின்னு. ஏசப்பாங்க. அப்ப இவரு யாருங்க? இவரு வேறங்க, அவரு ஒரிஜினலுங்க. அது இயேசு மாதிரி நடிச்ச ஒரு ஆளு, ஒரு நடிகன். ஒரு நடிகனை கூட்டிட்டு போயிட்டு என்ட்ரன்ஸ்ல வச்ச உடனே அந்த நடிகனுக்கு முன்னாடி போகாதுன்னு அழுகுது. இயேசு சாவல. அவர் இன்னும் உயிரோட கூட அவர் இன்னும் நம்மளை வாழ வைக்கிறார். மேல இருந்த தெய்வம் இப்ப எங்க வந்துட்டாரு? பக்கத்துல வந்தாரு. கீழே இருந்த தெய்வம் இப்ப எங்க வந்துட்டாரு? நமக்குள்ள இருக்கிற தெய்வம் இப்ப எங்க வந்துட்டாரு? பைபிள், வேத புத்தகமா வந்துட்டாரு. உருதுல சொன்னா இது பேர் குரான், இங்கிலீஷ்ல சொன்னா பைபிள், தமிழ்ல சொன்னா வேத புத்தகம். இல்ல இந்துக்கள் கூட இதை படிக்கணும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதம் இருக்குது. இந்த 4 வேதம்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். முடிஞ்சு போச்சா? இப்ப இந்துக்களுக்கும் சொல்லுங்க, வேதத்தை படிங்க. 4 பேர் போய் சொல்லுங்க. நம்முடைய தெய்வம் இவர்தாங்க. இதுலதான் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்குதா? இததான் அவர் சொல்றாரு, நல்லா வாசிக்கணும். வாசிச்சுட்டு அப்படியே இரவாந்தத்தில் வச்சுட்டு போறோம். அதன் பிரகாரம் வாழணும். பைபிளை படிக்கணும், அதன் பிரகாரம் வாழணும். அதுக்கப்புறம் பைபிளை நீ வாழ்றத மற்றவங்க என்ன பண்ணும்? அன்பா இருக்க சிஸ்டர். பார்த்தோம் என்ன வீட்டுக்காரனை கட்டையில போட்டு அடி அடிக்கிறேன், நீ எனக்கு அன்பை பற்றி சொல்ல வேண்டாம். கேட்ப அழகாக மாட்டாங்களா? காரிய துப்பனோட தொடச்சு போடாது. சிரிச்சுக்கிட்டே இருங்க. என்ன திட்டு, என்ன ஜாலியா இருக்கு திட்டு. என் ஃபேமிலியில கூட சண்டை வரும். பயங்கர சண்டை போடுவாங்க. உடனே எங்க மாமியார் இருக்காங்க, என்ன அப்படி சண்டை போடுறோம், அமைதியாக இருக்கீங்க. ஏங்க அவர் சண்டை போடுறது ஒரு அழகா இருக்குதுங்க. இப்போ என்ன எப்படி சண்டை போடுறேன், நானும் போட்டா அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? பைபிள் படிக்கிறவங்களுக்கும் பைபிள் படிக்காதவங்களுக்கும் என்ன இருக்குது சொல்லுங்களேன்? உலக பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம். பைபிள் வாசிக்கிறவங்களுக்கும் பைபிள் வாசிக்காதவங்களுக்கும் வித்தியாசம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் என்ன வாசிக்கணும்? பைபிள் வாசிக்கணும், பைபிள் பிரகாரம் வாழணும், பைபிளை மற்றவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் யாரும் சொல்லி உட்காந்துக்கிறாங்க? யாரும் சொல்லி உட்காந்துக்கிறாங்க? இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள். திடீர்னு வந்து உங்களை பார்த்து யாருங்க இயேசு எங்கிறாரு? இயேசு குடிகாரன் கேட்டாங்க என்ன பண்ணுவார்? அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. பரவாயில்ல, எனக்குள்ள தானே இருக்கிறாரு, நான் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு போயிட்டு வாழ போக மாட்டாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேதத்தை வாசிக்கிறீங்களோ, உண்மையா சொல்றேன், உங்க சர்ச் ஆவிக்குரிய சர்ச்சா மாறும். என்ன தப்பா பிரசங்கம் பண்ணா கூட நீங்க கேட்டலாம், ஈஸியா கேட்டலாம். என்ன பாஸ்டர் பைபிள் எப்படி போட்டுருக்கு, நீங்க நான் வேற மாதிரி பிரசங்கம் பண்றீங்க. அவள் தான் அவருக்கு சட்டை வேர்த்துரும், கை காலம் வேர்த்தும். ரெண்டாவது கூப்பிட்ட கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்? அதான் போப்பா, அதே சர்ச்சில் எங்க சர்ச்சில் ஒரு ஐயா இருக்கிறாரு.
முடிஞ்ச உடனே யாரும் ஏற்று மறுக்க பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு, என்ன பிரதர் தப்பு தப்பா பிரசங்கம் பண்றீங்க, இங்க வாங்க வசனத்தை வாசிங்க, அவ்வளவுதான். போறதுக்குள்ள ஒரு சட்டை உயர்த்தோம், டீ கொடுத்தா கூட வானாட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது கூப்பிடுவேன், ஏன் இந்த சர்ச்சுக்கு வரலாம், வானாயா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேற இடத்துல இருக்குது. ஊழியம் என்பது பிசினஸ் இல்லை. பைபிளை வச்சு நாங்க வாழ்றதுக்கு வரல, உங்களை வாழ வைக்க தான் வந்திருக்கோம். நாங்க வாழ்றதுக்காக வரல, இந்த பைபிளை வச்சு நாங்க வாழ வரல. இந்த பைபிளை வச்சு நீங்க என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் வாழணும். ஆனா இந்த பைபிளை வச்சு யார் தான் வாழ்றது, யார் தான் வாழ்றது, நாங்க தான் வாழ்றோம். பைபிளை காட்டி காட்டி வாழ்றோம். நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பைபிளை படிக்கிறோமோ நாங்க வாழ்றோம். இந்த பைபிளை நீங்களும் படிங்க, நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நீங்களும் வாழ்வீங்க. புரியுதா? இந்த பைபிளை நீங்களும் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாரும் அப்படியே வந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே வந்து நின்று, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க, இன்னைக்கு கூட நீங்க பேசி இருக்கிறீங்க. நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன்னிடுதே. நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன்னிடுதே. இதயமாகியோ கண்கள் வெளியோ இருந்த உயிரடையோ. இதயமாகியோ கண்களியோ இருந்த உயிரடையோ. சத்தியவேதம் பத்தரித்தீரோ சுத்தகம் போட்டோ பாதையில் நீடோ என்ன மார்க்கம் தெரிஞ்சிச்சா? நம்ம என்ன மார்க்கம் தெரிஞ்சிச்சா? நம்ம மார்க்கம் என்ன மார்க்கம்? நாங்க சத்தியத்துக்கு பிறகு வாழ்றோம். நாங்க வேற எங்க என்ன பண்ண மாட்டோம், எங்க நாங்க வர மாட்டாங்க. நாங்க சத்தியத்தின் வாழ்றவங்க, நாங்கெல்லாம் சத்தியத்தை வாசிக்கிறவங்க, சத்தியத்தின் பிரகாரம் வாழ்றவங்க. அப்படி வாழணும்னு விரும்புவங்க மட்டும் நீங்க உங்க கரங்களை வைத்து நம்மளுக்கு சொல்லணும். நான் இங்கில இருந்து வேதத்தை வாசிக்க போறேன், சத்தியத்தை வாசிக்க போறேன். இங்கில இருந்து சத்தியத்தின் பிரகாரம் வாழ போறேன். நான் வாழ்ற அந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்ல போறேன். இதை சுவிசேஷமா நான் சொல்ல போறேன்னு சொல்லுகிறோம். பிதாவையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தோடு போகிறோம். இது வரைக்கும் நாங்க ஆண்டவரே பைபிளை நாங்க கல்யாணத்துல கொடுத்தாங்க, பைபிள் அது நாங்க என்ன திறந்து கூட பார்க்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கிஃப்டா பைபிள் கொடுத்தாங்க, நாங்க என்ன கூட திறந்து பார்க்கலாம் ஆண்டவரே. இந்த பைபிளை நாங்க வாசிக்க 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 எங்க சரீரத்துல இருக்கிற, நீங்க பைபிளை வாசிச்சீங்கனால உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட ஆவிகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சுபாவங்கள் மாற்ற வல்லவரா இருக்கு. ஆண்டவரே நீர் அப்படியே நடத்தும். கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்துல போகிறது இந்த கிருபை சொல்ந்து வரட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒவ்வொருவரை வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிருபை சொல்ந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன் நல்ல பிதாவே.